வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மொச்சக்கொட்டையும் கருவாடும், அதாவது கிழங்கா கருவாடும் போட்டு எப்படி நம்ம குழம்பு வைக்க போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக வெந்தயம் ப்ளஸ் மிளகு சீரகத்தை பொன்னிறமாக லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் வறுத்துக்க போகிறேன். ரொம்ப கருக விடாமல் வறுத்துக்க போகிறேன். வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் கொஞ்சமாக அரிசி சேர்த்து இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு கொஞ்சம் திக்னஸாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக இந்த அரிசியும் கொஞ்சம் வறுத்துக்கிறேன். நான் அரிசி இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு மண் சட்டியில் ஆயிலை நான் விட்டே வச்சுருக்கேன். ஆயில் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு சூடாகட்டும் மண் சட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீர்சல் விட்டுரும். மண் சட்டி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் சட்டியில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆயிலை விட்டு வச்சுருங்க. இல்லாட்டி மண் சட்டி சீக்கிரமாக வீர்சல் விட ஆரம்பிச்சிடும். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்து கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இது எல்லாமே நான் நல்லா வறுக்க போகிறேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஆனியன் நல்லாவே சூப்பராக கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு தக்காளியை நான் சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 3 தக்காளி சின்ன சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்க போகிறேன். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஏன்னா இதோடைய பச்சை ஸ்மெல் கொஞ்சம் லைட்டாக வதங்குச்சுன்னா போயிடும். இது வதக்கிட்டு நல்லா ஆற விட்டு நான் விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வறுத்த இல்லைங்களா, அதுவும் மிளகு சீரகம் வெந்தயம் அரிசி இது எல்லாத்தையும் போட்டு இதையும் போட்டு நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்க போகிறேன். இப்போது சாந்தெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் தேவையான அளவு நான் வாட்டரை ஆட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்னஸாக இருக்குது. தேங்காய் போடாமல், தேங்காய் பால் போடாமலே இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். நாம் இந்த பச்சை அவரைக்கொட்டையை நம்ம வேக வைக்கல. அதனால் இப்போவே நம்ம இதை சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு கொதித்து வேகிறதுக்கும் இந்த பருப்பு வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பருப்பு சூப்பராக குக் ஆகும். இப்போ தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிழங்கா மீன் கருவாடு தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மீன் எல்லாம் ஃபுல்லாக நான் கருவாடு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகாமலே இருக்குது கருவாடு. அதனால் நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் போட்டுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த பச்சை மொச்சக்கொட்டை நல்லா வெந்தும் போயிடுச்சு. அதாவது இந்த பச்சை மொச்சக்கொட்டை நம்ம குழம்புல போட்டாவே அது ஒரு டேஸ்ட் சூப்பராக கொடுக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கருவாடு போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இது நல்லா வேக விடலாம். இது பாருங்கள், கிழங்கா கருவாடு தான். இது கருவாடு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். மொச்சக்கொட்டைக்கு செம்ம வாசமும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கிறது. நம்ம கருவாடு போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் இன்னும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கத்திரிக்காயும் கூட சேர்த்துக்கலாம், முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு புளி சேர்த்துல, அதுக்கு பதிலாக தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு புளி வேணும் அப்படின்றவங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.